ஒரு பக்கமாக வந்து இந்த சடங்குகள் செய்யக்கூடிய நபர்கள், ஒரு பக்கமாக வந்து இந்த தாந்திரியங்கள், மாந்திரியங்கள், அதுக்கப்புறமா ஜோசியம், இது எல்லாமே ஒரே சமூகத்துக்குள்ள இருந்தாலும் அதுக்கு இடையில ஒரு நூல் இலை போல, ஒரு தங்க இலை போல ஒரு சின்ன நீங்க சாதாரணமா ஒரு ஊருக்குள்ளே வாழ்றீங்க, எத்தனை தலைமுறைகள் 15-20 தலைமுறையா நீங்க அதே ஊருக்குள்ளே அதே வீட்டிலே வாழ்ந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் 13 தலைமுறைக்கு மேல தொடராது. காரணம் அப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது ஜோசிக்காரர் சொல்ற மாதிரி நீங்க கும்பிடுறதை விட்டுட்டீங்க நான் அப்படின்ற மாதிரி இருக்கதை நம்பாதீங்க. நீங்க கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் மறந்தாலும் மறக்காவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் விதிப்படி. ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜோதிடம் குறித்த தகவல்களை ரொம்ப லாஜிக்கலாக டெக்னிக்கலாக பார்த்துட்டு வரோம். எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, நிறைய பேருக்கு இந்த குலதெய்வம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. சார், குலதெய்வத்தை மிஸ் பண்ணிட்டோம், குலதெய்வம் தெரியாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து ஊரை விட்டு வெளியே வந்துட்டோம், குலதெய்வம் யாருன்னு தெரில, நாங்கள் வந்து வேறு ஒருத்தர் எங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவோ சொல்லக்கூடிய தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், திருப்பதியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஓகே சார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கும்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஜோசிகாரங்க சமீப காலத்தில் யூடியூப் ஆரம்பிச்சு எங்கே எடுத்தாலும், ஒரு ஜோதிட இதழ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜோதிட புத்தகங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஜோதிடருடைய வீடியோவை பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம், குலதெய்வத்தை விட்டுட்டு வந்ததுனால, குலதெய்வத்தை தொலைத்துட்டதுனால என்னுடைய வாழ்க்கை வீணா போச்சு, நீ நாசமாக போயிடுவேன்ற அளவுக்கு சாபம் ஒரு அளவுக்கு ஜோசிகாரங்களாம் பேசுகிறாங்களே சார், இது உண்மையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கேள்விகள் கடந்த வீடியோக்களில் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அப்போ உண்மையிலே குலதெய்வம் அப்படிங்கிறது தொடர்ந்து வராமல் போகிறதுக்கான காரணம் என்ன, ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த குலதெய்வத்தை விட்டு விலகிறதுனால ஏதாவது ஒரு தீமையோ அல்லது ஏதாவது ஒரு சாபமோ தோஷமோ இருக்கா அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக இதில் எந்த ஒரு தோஷமும் சாபமும் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. இது வந்து இந்த ஒரு சின்னதாக ஒரு நூல் இலை போல ஒரு லைன் இருக்குது. ஒரு பக்கமாக வந்து இந்த புரோகிதர்கள், ஒரு பக்கமாக வந்து இந்த சடங்குகள் செய்யக்கூடிய நபர்கள், ஒரு பக்கமாக வந்து இந்த தாந்திரியங்கள், மாந்திரியங்கள், அதுக்கப்புறமா ஜோசியம், இது எல்லாமே ஒரே சமூகத்துக்குள்ளே இருந்தாலும் அதுக்கு இடையில ஒரு நூல் இலை போல, ஒரு தங்க இலை போல ஒரு சின்ன பார்ட்டிசியன் இருக்குது. இந்த பார்ட்டிசியனை வந்து என்ன செய்யறாங்கன்னா நிறைய பேர் உடச்சி விட்டு குழப்பி விட்டுறாங்க. இந்த தாந்திரிகம், மாந்திரிகம், புரோகிதம், சடங்குகள் செய்கிறது, இது அதுக்கப்புறம் ஜோசியம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்புறப்ப இது எல்லாத்தையும் கொண்டு வரும்போது இங்கே குலதெய்வத்தை சாபம், குலதெய்வ சோசம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நம்ம சாமி கும்பிட்றதுக்கும், நீங்கள் கடவுளை மறுத்து பேசுவதற்கும், நீங்கள் இந்த கடவுள் மதத்திலிருந்து அடுத்த மார்க்கத்துக்கு வேற மதத்துக்கு போகிறதுக்கும், வேற மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுவதற்கும், அந்த மதத்தில் போய் கடவுளை எதிர்ப்பதற்கும், கடவுளை கும்பிடாமல் போகிறதுக்கும் நமது வாழ்க்கைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நீங்க கடவுளை மறுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்க விதிப்படி தான் போகும். கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் ஒன்றும் புதுசாலாம் மாறிடாது. ஏன்னா கடவுளுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் தொடர்புகள் அப்படிங்கிறது பெருசா இல்லை. அது என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தெளிவா ஆன்மீகமா பேசும்போது ஆன்மீகமா பேசிடலாம். இப்போ நம்ம ஜோசியமா பேசுறதுனால இதோட நம்ம நிறுத்திக்கிட்டு, அப்ப குலதெய்வம் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒதுங்கக்கூடிய அமைப்புகள் என்ன? ஒரு ஜாதகத்துல சனி வக்ரமாகவோ அல்லது சனி பரிவர்த்தனையாகவோ அல்லது சனி விளிம்புலோ இருந்தால் அவங்க தனது பூர்வீகத்தை விட்டு மெதுவாக வெளியேறிடுறாங்க. சிலர் வந்து சந்திரன் பவராகி இருந்து சனி சந்திரன் நினைவு இருந்து சனி சந்திரன் ராகு, அப்போ சனி சந்திரன் ராகு ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சனி இருக்கக்கூடிய ராசிலேருந்து எண்ணும் பொழுது 5, 7, 9 சந்திரன் இருந்தாலும் அதுக்கு 1, 5, 7, 9 ராகு இருந்தாலும், இப்போ சனி அதுக்கப்புறமா புதன் என்ற கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு. அப்போ சனி புதன் ரொம்ப முக்கியம். சனி புதன் ரெண்டுமே சேர்ந்து இருந்தாலோ அல்லது ரெண்டும் பரிவர்த்தனை ஆயிருந்தாலோ, ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வக்ரம் ஆயிருந்தாலோ பரிவர்த்தனை ஆயிருந்தாலோ சந்தியில் இருந்தாலோ, இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து சனியும் புதனும் நேருக்கு நேராக 7ல் இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் தான் எப்படி பார்த்தாலும் இந்த சனியும் புதனும் பூர்வீகத்தை கெடுக்கக்கூடிய, பூர்வீகத்தில் சம்பந்தமான ஒரு குழப்பத்தை அல்லது அதிலிருந்து வெளியேற்றக்கூடிய அமைப்பை. அப்ப இந்த மாதிரி ஒரு ஜாதகம் யாருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க என்ன செய்ய போறாங்க, தனது பூர்வீகத்தினுடைய தன்மைகளை விட்டு, நம்பிக்கைகளை விட்டு, கடமைகளை விட்டு, உரிமைகளை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி போறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காவே இது யார் ஜாதத்துல சார் இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் எல்லா ஜாதத்திலும் இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா அப்படி மெதுவாக அந்த குடும்பம் உடஞ்சு சின்ன பின்னமாகி அவங்க இடத்த பார்க்க போவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஊருக்கு வராமல் போறது. அப்போ நான் இருக்கேன், என் பையன் அவன் பிறந்ததுல இருந்து எங்க ஊர் பக்கம் சும்மா கூட்டு போயிருக்கேனே தவிர என்னுடைய குலதெய்வமோ எனது அந்த சடங்கு வழிமுறைகளையோ நான் சொல்லித்தரல அப்படிங்கிறப்ப அந்த பையனுக்கு எப்படி புரியும்? அந்த பையன் காலேஜ் படிச்சு அவன் ஃபாரின் போயிட்டானா அவன் எப்படி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போவான்? அப்போ கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா கட்டாகும். அப்ப இந்த மாதிரி சந்ததிகளை வெளியேற்றி உடைச்சு ரொம்ப சில்லியா ஆக்குறதுக்கு காரணம் சனியும் புதனும். அதுல சனி ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த ஜாதகம் இந்த அமைப்பில் இருந்தால்
கண்டிப்பாக அவங்க குலதெய்வத்தை மறந்துட்டு வெளியே போயே ஆகணும். அப்போ குலதெய்வத்தை மறப்பதால் ஏதாவது தோஷம் வருதானா? குலதெய்வத்திற்கும் தோஷத்திற்கும் தொடர்பில். குலதெய்வம் எப்படி உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும், குலதெய்வம் எப்படி சாபத்தை கொடுக்கும்? ஒன்றும் கிடையாது. அப்போ குலதெய்வத்தை மறப்பதால் என்ன மறந்து போகுது அப்படின்னா, நம்மளுடைய வழிமுறைகள், நமது சடங்குகள், நம்ம எந்த லைனில் இருக்கிறோம், நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய வகையறாக்கள் யார், ஊருக்குள்ள பங்காளி தங்காளி யார், இதுன்றது மாதிரி தகவல்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகலாமே தவிர, அல்லது நான் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிறேன், அமெரிக்காவில் நான் எந்த ஊருக்காரன்னு கேட்குறாரு ஒருத்தர், அப்போ எந்த சாமி கும்பிடுவீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதியாக இருப்பாங்க, ஒரே ஊராக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரே மண்டலமாக இருப்பாங்க. அந்த மண்டலத்தில் போகிறப்ப என்ன சாமி, என்ன வகையரா நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன சாமி கும்பிட்றவங்கன்னு கேட்பாங்க. அப்போ என்ன சாமி கும்பிட்றவங்கன்னு கேட்டால் அவர் யாருன்றது தெரியும். இந்த மாதிரி சடங்குகளும் சம்பிரதாயங்களும் பண்பாடு கலாச்சாரங்களும் தொடர்ந்து ஒரு தொன்று தொட்டு தொடர்ந்து வர வேண்டும், வாழையடி வாழையாக வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நாடலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு பிடிப்பு, ரொம்ப உரிமையாக பேசுறதுக்கு ஒரு ஆள் எல்லாருக்குமே. இப்போ கடவுள் மறுப்பாளனுக்கும் ஒரு சிந்தனை இருக்குது, கடவுளை மறுப்பவனுக்கு ஒரு சிந்தனை இருக்குது. தனக்குள் தான் பேசிக்கிறான் இல்லைங்களா மனசாட்சிட்ட. ஒரு தப்பு செய்கிறப்போ, நல்லது செய்கிறப்பையோ, இல்லைனா ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறப்பையோ நல்லபடியாக முடியணும்னு நம்ம பேசிக்கிறோம். இன்னொரு என்ன செய்கிறான், ஐயா நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு கேட்குறான். ஒருத்தன் கடவுள்கிட்ட டே நீ தாண்டா முடிச்சு கொடுக்கணும்னு கேட்குறான். அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறம்போது இந்த கடவுளை, குலதெய்வத்தை இவங்க ரொம்ப டீப்பாக பார்க்குறவங்க, இந்த இடத்துல குலதெய்வத்தை ரொம்ப நம்ப வேண்டியவங்க, நம்புறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னன்னா, எனக்கு குலதெய்வம் யாரும் தெரியல. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு குலதெய்வத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, நாசமாக போயிருவீங்கன்னு ஒரு ஜோசிக்காரன் சொன்னால் அதை நம்பாதீங்க. குலதெய்வத்தை மறந்தாலும், குலதெய்வத்தை விட்டு ஒதுங்கினாலும், நீங்கள் வேறு மதமே மாறலாம். அப்படின்னா நம்ம வந்து இப்போ என்ன மதத்தில் இருக்கணும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம எந்த மதத்தில் இருந்தோம், சைவம் வைணவம் இந்த மார்க்கங்களுக்கு முன்னால் நம்ம இந்த இந்தியா முழுவதும் பௌத்த மதம் பரவி இருந்தது. அதுக்கு முன்னால் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி போனோம்னா நம்மளுடைய குலதெய்வம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். சரிங்களா? நம்ம வந்து மதம் மாறிக்கிட்டே வரோம். நம்ம வந்து சர்வைவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா புலம்பெயர்ந்து வாழ்ந்துகிட்டே வரோம். சரிங்களா? அதனால் நம்மளுக்கு ஒரு நிலையான ஒரு கடவுள் கிடையாது. ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 தலைமுறைக்கு மேலே, மேக்ஸிமம் 13 தலைமுறைக்கு மேலே இப்போ உங்களுக்கு குலதெய்வமே தொடராதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு ஊருக்குள்ளேயே வாழ்கிறீங்க, எத்தனை தலைமுறைகள், 15-20 தலைமுறையாக நீங்கள் அதே ஊருக்குள்ளேயே அதே வீட்டே வாழ்ந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் 13 தலைமுறைக்கு மேலே தொடராது. காரணம், கலாச்சாரங்கள் மாறிடும், பண்பாடுகள் மாறிடும், சூழல்கள் மாறிடும்ன்றாங்க. அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது ஜோசிக்காரர் சொல்கிற மாதிரி நீங்கள் கும்பிட்றதை விட்டுட்டீங்க நான் அப்படின்ற மாதிரி இருக்கிறத நம்பாதீங்க. நீங்கள் கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும், மறந்தாலும் மறக்காவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் விதிப்படி போகும். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு, சார் அவர் சொல்கிறாரு சொல்லலை, எங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நெருடல் இருக்குது சார். எல்லாரும் குலதெய்வத்தை பற்றி பேசுகிறாங்க, எங்கள் குலதெய்வம் யாருன்னே தெரியல, அது யாருன்னு தெரிஞ்சால் அப்படி கும்பிடலான்னு தோணுது. கும்பிட்டா நல்லா இருக்குமோ இல்லையோ, மனசுக்கு திருப்தியாக இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஓகே, அது சரி, அது சரியான ஒரு எண்ணம். அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு என்ன சார் செய்கிறது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்தில் இருந்தா, சரியா புரிஞ்சுக்குங்க, ஒரே கட்டத்தில் இருந்தாலோ, அல்லது சுக்கிரனுக்கு 1, 5, 7, 9 சந்திரன் இருந்தாலோ, ஏதோ ஒரு அம்மன் வழிபாடுகளை உங்கள் பூர்வீகத்தில் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த அம்மனும் ஒரு குளம் அல்லது ஆறு அல்லது ஏரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கரையில் இருந்திருக்குது அந்த தெய்வம் அப்படின்னு இருக்கு. அதுலேயும் சந்திரன் சுக்கிரன் அதோட புதனும் சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு நீர்நிலையாகவோ அல்லது வயல்வெளியாகவோ அல்லது நீர் நிரம்பிய நந்தவனம் போன்ற இடத்துலையோ அல்லது வாழைத்தோப்பு இது மாதிரி இடங்கள்லயோ இருக்கு. அதே ஜாதத்திலே சந்திரன் சுக்கிரன் புதன் சனி சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு மூங்கில் காடு ஒன்று இருக்கு. மூங்கில் காடோ அல்லது இந்த ஒரு மாதிரி சோகைகள் ரொம்ப தட்டையா வரக்கூடிய ஏதோ ஒரு காட்டுக்கு பக்கத்தில் அந்த அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயிலும் உங்கள் ஊருக்கு கிழக்கு அல்லது தெற்கு புறமாக 16 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் இவ்வளவுதான். அப்போ உங்க ஜாதத்துல இது இருந்துச்சுன்னா நீங்க ஓடி போய் பிடிங்க. உங்க ஊருக்கு 16 கிலோமீட்டருக்கு உள்ள கிழக்குல இடம் தெற்கு பக்கமா ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதுதான் உங்க ஊருக்காரங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அல்லது உங்களுடைய குடும்பம் கும்பிட்டு இருந்துச்சு. அது வந்து உங்களுடைய குலதெய்வம். அதோட சேர்த்து சனி சூரியன் உங்க ஜாதத்துல ஒன்னாவோ அல்லது 1, 5, 7, 9 ஒண்ணுக்கு ஒன்று இருந்தாலோ உங்களுடைய காவல் தெய்வமாக முனி அல்லது இந்த கருப்பு இது மாதிரி இருந்திருக்குது. செவ்வாயும் சனி சேர்ந்துச்சுன்னா சொடலை ஐயனாறு சாஸ்தா இது மாதிரி கடவுள்களை கும்பிட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே ஜாதத்திலேயே வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்தா, அதாவது இந்த சொடலைக்கும் இந்த முனிக்கும் இல்லாம இந்த மாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரளா சைடு இருந்து வரக்கூடிய சில கடவுள்களை கும்பிடுவாங்க. அந்த விஷ்ணு மாயா அது மாதிரி ஒரு டைப் ஆஃப் இதை கும்பிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்த கலவைகள். அப்போ இந்த அமைப்புகள் இருந்தால் நீங்கள் இந்த கடவுள்களை கும்பிடுவீங்க அப்படின்னு அமைப்பு இருக்குது. சார் இந்த கடவுள்கள் எனக்கு தெரியலை, கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் கூட எங்கள் குடும்பத்தில் எதை கும்பிடுவாங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் நீங்கள் முருக வழிபாட்டுக்குள்ளே போயிட்டீங்க. அல்லது சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெங்கடாஜலபதி திருப்பதி
இந்த மாதிரி வழிபாட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் உங்களுடைய இயற்கை வழிபாடு. நீங்கள் இதை போய் ரொம்ப போட்டு தேடி குழப்பி மாந்திரியங்கள் பண்ணி தாந்திரியங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி தேடி குழப்பி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு குலதெய்வம் தோஷங்களோ குலதெய்வம் சாபமோ இருக்குன்னு யாராவது சொன்னால் அதை நம்பாமல் வாழ்க்கையை நடத்துங்க. உண்மையிலே குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறேன்னா நான் சொன்ன விதிகள் அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் தேடுங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இவ்வளோதான் சப்ஜெக்டை தவிர வேற ஒன்றும். உங்கள் ஜாதத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சிறு வயதிலே இறந்த ஒரு பெண்ணை, ஒரு கன்னி பெண்ணை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கன்னி தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுடைய தோட்டம், உங்களுடைய வயல்வெளி, உங்களுடைய காடுகளாக இருந்த இடத்துல அது இருந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதானே தவிர இதில் வேற ஒன்றும் குழப்பிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் குலதெய்வத்தை மறந்துட்டா ஒன்றும் இல்லை. அந்த குலதெய்வத்துக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இல்லாதவங்களுக்கு, யாருக்காச்சும் தெருவில் போகிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து குலதெய்வத்துக்கே போய் சேர்றதா நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜோசிக்காரங்க சொல்கிறத ஒரு அளவுக்கு நம்புங்க. வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு வீணாக போகிற அளவுக்கு நம்பாதீங்க. ஜோசிக்காரர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கலான்னா உங்கள் ஜாதத்தில் என்ன இருக்குன்னு கேட்கலாம். அவர் இது மாதிரி வாழ்க்கை போகும், இது மாதிரி வாழ்க்கை மாறும், இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்குன்றத சொல்லாமே தவிர இந்த வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கை மாறினதுக்கு இதுதான் காரணம்னு ஏதாச்சும் சொன்னாருன்னா அவரை நம்பாதீங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.